வெல்கம் டு த கேட்ஸ் இன் கோயம்புத்தூர். திஸ் இஸ் சந்தியா அண்ட் ஸ்ரீ ரம்யா. எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். சேலஞ்ச் ஸ்பீட் கேம் சொல்லியிருக்காங்க ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில். ஸோ நம்ம இப்போ கொஸ்டின் கேட்கலாம். கேவிடேஷன் வந்து எப்போ நடக்கும்? ஸோ கேவிடேஷன் வந்து லோ ப்ரெஷரில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே ப்ரெஷர் கம்மியாக இருந்துச்சுன்னா கேவிடேஷன் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐசென்ட்ரோபிக் ஸ்பெசிஃபிக் ஒர்க் தென் பம்பில் வந்து எப்படி? ஸோ பம்பில் வந்து ஐசென்ட்ரோபிக் ஒர்க் தான் சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா P2 minus P1 divided difference of pressure divided by rho. ஸோ பி ரோ ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ பம்பில் வந்து பம்ப் ஃபார் பி நினைக்கலாம். பிங்கும் போது ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வரும். கீழே வந்து ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வந்து அப்படியே வந்து ஸ்டைலாக போட்டோம்னா நமக்கு ரோ வரும். ஸோ அப்போ ஞாபகம் ஈஸியாக இருக்கும். ஸோ பம்பில் மீன் பம்ப் வந்து ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் டு த டென்சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சர்ச் டேங்க் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ஸோ சர்ச் டேங்க் வந்து reduces the pressure, reduces the water hammer pressure. ஓகே, சர்ச் டேங்க் எதுக்கு? சர்ச் டேங்க்ல என்ன நடக்கும்னா வாட்டர் ஹேமர் ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேவிடேஷன் பேராமீட்டர் எப்படி சொல்கிறாங்க? ஸோ கேவிடேஷன் பேராமீட்டர் வந்து நெட் பாசிட்டிவ் சக்ஷன் ஹெட் பர் யூனிட் ஹெட். இதுதான் வந்து கேவிடேஷன் பேராமீட்டர் இஸ் டினோட்டட் பை சிக்மா. ஸோ கேவிடேஷன் பேராமீட்டர் சிங்கும் போது நம்ம சிக்மா நினைச்சிக்கலாம். சிக்மா இஸ் ஈக்குவல் டு நெட் பொட்டன்ஷியல் செக்ஷன் ஹெட் வித் ஹெட் வந்து கேவிடேஷன் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மல்டி ஸ்டேஜ் சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ல ப்ரெஷர் லோ ஆகுமா ஹையாக இருக்கும்? ஸோ மல்டி ஸ்டேஜ் சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ல வந்து ப்ரெஷர் வந்து ஹையாக தான் இருக்கும். ஸோ மல்டி அதிகமாக இருக்குது, ஸோ ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும் அப்படி அவசியம். மல்டி ஸ்டேஜ் சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸில் ப்ரெஷர் வந்து ஹையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரூ பம்ப் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ஸ்க்ரூ பம்ப் வந்து டு பம்ப் த விஸ்கஸ். ஸோ பம்ப்னாலே பம்பிங் பர்பஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸ்க்ரூ பம்ப் வந்து விஸ்கஸ் இதை வந்து பம்ப் பண்ணுறது வந்து ஸ்க்ரூ பம்ப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ விஸ்கஸ் ஃப்ளூயிட் ஈஸியாக மூவ் ஆகுது, ஈஸியாக ஃப்ளோ ஆகுது. ஸோ ஸ்க்ரூ பம்ப்னா ஸோ அது வந்து ஸ்க்ரூ இதில் இருக்கும். ஸோ வந்து விஸ்கஸ் ஃப்ளூயிட் வந்து ஈஸியாக வந்து பம்ப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மோஷன் ஆஃப் லிக்விட் இன் ஒலியூட் கேசிங் இன் சென்ட்ரிஃபியூகல் பம்ப் எப்படி இருக்கும்? எந்த மாதிரி மோஷன் இருக்கும்? ஸோ அது வந்து ஸ்பைரல் vortex. ஸோ ஒலியூட் கேசிங் சென்ட்ரிஃபியூகல் பம்பில் மோஷன் எப்படி இருக்குன்னா ஸ்பைரல் vortex ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃப்ளூயிட் கப்ளிங்ல டார்க் எப்படி டிஃபைன் பண்றாங்க? So torque is directly proportional to d to the power of 5 and into n to the power of 2. ஸோ டார்க் வந்து ஃப்ளூயிட் கப்ளிங்ல டார்க் என்ன சொல்ல வராங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டயாமீட்டர் dn நான் வச்சுக்கலாம். ஸோ d to the power 5 n to the power square அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இம்பலர்ஸ்ல வந்து ஹெட் எப்படி இருக்கும், ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் எப்படி இருக்கும்? ஸோ இம்பலர்ல வந்து ஹெட் வந்து ஹை ஹெட், அதே வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் வந்து லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இம்பல்ஸ்லையும் இம்பல்ஸ் டர்பைன் நம்ம வச்சுருப்போம் ஹைட் ஹெட்னு சொல்லி. ஸோ அதே வந்து ரிலேஷனாக இப்படி நம்ம வச்சுக்கலாம் ஹை ஹெட் லோ ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் யூனிட் ஸ்பீட் ஃபார் பம்ப் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? ஸோ யூனிட் ஸ்பீட் ஃபார் பம்ப் வந்துட்டு n by root h. ஸோ யூனிட் ஸ்பீட் ஃபார் பம்ப் வந்து n by root h அப்படின்னு சொல்கிறாங்க. சென்ட்ரிஃபியூகல் ஃபிளான் ப்ளோவர் வந்து கேஸ் கெப்பாசிட்டி வேரிஸ் டைரக்ட்லி வித் என்னன்னு கேட்டிருக்காங்க. varies directly with the speed. ஸோ கேஸ் கெப்பாசிட்டி வந்து டைரக்ட் வேரிஸ் வித் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதுலான்னு கேட்டிருக்காங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் ப்ளோவர் சென்ட்ரிஃபியூகல் பம்பில் ஃபேன் ஆர் ப்ளோவர் யூஸ் பண்ணும்போது அந்த கேஸ் கெப்பாசிட்டி வந்து எதை பொறுத்து வேரி ஆகும்னா ஸ்பீட் பொறுத்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ளீடிங்னா என்ன? ஸோ ப்ளீடிங் அப்படின்னா ரிமூவிங் த ட்ராப்ட் ஏர் ஃப்ரம் த ஹைட்ராலிக் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னா அது ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ட்ராப்ட் ஏர் ரிமூவ் பண்ணுறது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ளீடிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Capacity of hydraulic accumulator is specified as maximum energy stored. ஸோ ஹைட்ராலிக் அக்குமுலேட்டர் கெப்பாசிட்டி எப்படி சொல்லியிருக்காங்கன்னா எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகுதோ அதை வச்சு தான் அதை வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைஸ் வந்து என்ன சொல்கிறாங்க? டர்பைன்ஸ். டர்பைன் ஃப்ளோ மீட்டர் என்ன சொல்லுவாங்கன்னா பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிரைவிங் ரோட்டார் இன் டர்போ மிஷின்ஸில் என்ன மாதிரி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? டிரைவிங் ரோட்டார் இன் டர்போ மிஷின்ஸ் tangential force. ஸோ டர்போ மிஷின் T ஃபார் டான்ஜென்டல் நாம் சொல்லலாம். ஸோ ஈஸியாக நம்ம எழுதிக்கலாம். ஸோ டர்போ மிஷின்ஸில் வந்து டான்ஜென்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேஷ் இஸ் cheaper than the stored planet அப்படின்னு சொல்கிறாங்க. serves as a base load, output depends upon what storage is passed on அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து என்ன சொல்கிறாங்க? run off. ஸோ ரன் ஆஃப் வாட்டரோட சில இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதோட கேரக்டரிஸ்டிக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீப்பர் தென் ஸ்டோர் பண்ணுற வாட்டர் விட ரன் ஆஃப் வாட்டர் வந்து ரொம்ப சீப்பர்னு சொல்லியிருக்காங்க. இதோட அவுட்லைட் வந்து எதை பொறுத்து டிபெண்ட் ஆகும்னா ஸ்டோரேஜ் பிளான்ட் எங்கே இருக்குது, ஸ்டோரேஜ் எங்கே பண்ணுவோம், எங்கே லொக்கேட் பண்ணுவோம், அது பொறுத்துலாம் டிபெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ரன் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு என்னென்ன பார்த்தோம்னா கேவிடேஷன் என்னென்னு பார்த்தோம். அதுக்கடுத்தது வந்து கேவிடேஷன் பேராமீட்டர்னு என்னென்னு பார்த்தோம். நெட் பொட்டன்ஷியல் செக்ஷன் டு த ஹெட்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்தது வாட்டர் ஹேமர் பற்றி பார்த்தோம். அப்புறம் வந்து இம்பலரில் என்னென்னு பார்த்தோம், டர்பைனோட ஸ்பீட் பார்த்தோம், அதுக்கு ப்ளீடிங் என்னென்னு பார்த்தோம், டர்பைன் ஃப்ளோ மீட்டர் வந்து என்னென்னு பார்த்தோம், டான்ஜென்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னு பார்த்தோம், ஃப்ளூயிட் கப்ளிங்கில் டார்க் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். அது ரன் ஆஃப் வாட்டர்னா என்னென்னு பார்த்தோம். தேங்க்யூ.